காஞ்சிபுரம் அடுத்த பரந்தூர் புதிய விமான நிலைய பணிக்காக 59 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்துவது தொடர்பாக அறிவிப்பு தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. பரந்தூர் மற்றும் சுற்றியுள்ள 20 கிராமங்களை உள்ளடக்கி 5000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் சென்னையில் 2வது பசுமை விமான நிலையம் அமைக்க தற்பொழுது திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நந்தினி. வணக்கம் நந்தினி, இது குறித்தான விவரங்கள் என்ன? வணக்கம். பரந்தூர் புதிய விமான நிலையத்திற்காக 59 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்துவது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம் அடுத்த பரந்தூர் மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய 20 கிராமங்களை உள்ளடக்கிய 5476 ஏக்கர் பரப்பளவில் சென்னையின் 2வது பசுமை விமான நிலையம் அமைக்கப்பட இருக்கிறது. இதற்கான நடவடிக்கைகளில் மத்திய மாநில அரசுகள் ஈடுபட்டிருக்கின்றன. இதனால் குடியிருப்புகள், விளைநிலம், நீர்நிலங்கள் பாதிக்கப்படும் என கூறி பரந்தூரை சுற்றியுள்ள ஏகனாபுரம் உள்ளிட்ட 13 கிராம மக்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே ஓய்வு பெற்ற IAS அதிகாரி மச்சேந்திரநாதன் தலைமையில் தமிழக அரசு அமைத்த குழு பரந்தூரை சுற்றியுள்ள கிராமங்களை ஆய்வு செய்து அறிக்கை அளித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் பரந்தூர் விமான நிலையத்திற்கு தேவையான 5746 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த தமிழக தொழில்துறை அனுமதி அளித்து அதற்கான அரசாணை என்பது கடந்த ஆண்டு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் பரந்தூர் புதிய விமான நிலையம் அமைக்க நில எடுப்புக்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசின் தொழில் முதலீட்டு மற்றும் ஊக்குவிப்புத்துறை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறது. அதன்படி தற்போது தனி மாவட்டம் வருவாய் அலுவலர் புதிய பசுமை வெளி விமான நிலைய திட்டம் மண்டலம் 2 காஞ்சிபுரம் மாவட்டம் என்ற முகவரியில் எழுத்து மூலமாக அளிக்கலாம் எனவும் ஆட்சேபனைகள் மீது ஜூலை 22 மற்றும் 23, 30ஆம் தேதி விசாரணை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி கோரி தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம் மத்திய மாநில அரசுகளிடம் விண்ணப்பித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கான 59 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்துவது தொடர்பான அறிவிப்பு தற்போது வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.